Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நமக்கு வந்து ஃப்ரீ மியூசிக் வந்து எங்க இருந்து எடுக்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ சவுண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம எங்க இருந்து எடுக்கிறது அப்படினு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ்ல ஃப்ரீ அப்படினு சொல்லி போடுவாங்க. அது எல்லாம் ஒரு சில வெப்சைட்ல எல்லாம் கூட சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் எடுத்து போட்டோம் அப்படினா சில நேரங்கள்ல அவங்க வந்து அவங்களோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படினா நமக்கு வந்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம பெஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்மளோட YouTube ஆடியோ லைப்ரரியில இருந்து நம்ம மியூசிக் வந்து எடுத்து போட்டுக்கலாம். இதோட ஓல்ட் வெர்ஷன் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டுருக்கேன். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட YouTube ஸ்டுடியோ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கு. சோ எப்படி வந்து நம்ம கரெக்ட்டா எடுக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் வந்து நம்ம எடுக்கும்போது அந்த ஆட்ரிபியூஷன் வந்து நாட் ரிக்வயர்ட் நோ ரிக்வயர்ட் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. தேவை இல்ல ஆட்ரிபியூஷன் அப்படிங்கற வீடியோஸ் எடுத்து போட்டோம்னா நம்ம எந்த ஒரு கிரெடிட் எதுவுமே கொடுக்க வேண்டாம். அது இல்லாம ஒரு சில வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா YouTubeல சொல்லிருப்பாங்க நீங்க வந்து கிரெடிட் கொடுக்கணும்னு சொல்லிருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட வீடியோக்கு நம்ம கட்டாயமா கிரெடிட் கொடுக்க தான் செய்யணும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் ஒவ்வொண்ணா நம்ம வந்து செக் பண்ணி உங்களுக்கு அத டீடைலா வந்து டெமோ வந்து பண்ணி காமிக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இன்ஸ்ட்ருமென்ட்ல நமக்கு மியூசிக் வேணும் அப்படிங்கறத நம்ம வந்து எடுக்கலாம். என்ன மாதிரி ஒரு மூட்ல நமக்கு வந்து எடுக்கணும். அதாவது ஹாப்பியா சேடா அந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா என்ன டியூரேஷன் நமக்கு வந்து வேணும். இந்த ஆட்ரிபியூஷன் வந்து இருக்குறது வேணுமா இல்லாதது வேணுமா எல்லாமே செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கூட நம்ம வந்து ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம். இது எல்லாமே முழுக்க 100% நம்மளோட YouTube நமக்கு தரக்கூடியது. சோ நான் இத பத்தி எந்த ஒரு பயமும் நம்ம பட வேண்டிய தேவையே கிடையாது. நம்மளோட வீடியோக்களை நம்ம தாராளமா அதை எடுத்து போட்டுக்கலாம். நம்மளோட சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து கிடைக்கும். அந்த மியூசிக் வந்து போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சோ இப்போ அத டெமோ மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து மொபைல்ல தான் YouTube வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். நீங்க மொபைல் ஃபோன்ல பண்றீங்க அப்படினா Chromeல டெஸ்க்டாப் செட் மோட்ல வந்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல பண்றீங்கனா சும்மா சேம் மெத்தட் அப்படியே வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம YouTube வந்து ஓபன் பண்ணதுக்கு பிறகு லெஃப்ட் சைடுல நீங்க கொஞ்சமா ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மியூசிக் சிம்பல் கொடுத்திருப்பாங்க. அதாவது இதுதான் நம்ம ஆடியோ லைப்ரரி அப்படினு சொல்லுவோம். சோ இத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ லைப்ரரி அப்படிங்கற இந்த பேஜுக்குள்ளாடி நம்ம வந்து போயிடுவோம். இதுல தான் நமக்கு நிறைய மியூசிக் கொடுத்திருப்பாங்க. இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம இப்ப விளக்கமா பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஆடியோ லைப்ரரி வந்து வந்துட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இதுல கொடுத்திருக்க கூடிய மியூசிக் எல்லாம் ஃப்ரீ அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து எதுல வேணாலும் இத யூஸ் பண்ண கூடாது. அதாவது YouTube வீடியோஸ்க்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர நீங்க வேற ஏதாவது சோஷியல் மீடியால இந்த மியூசிக் வந்து நம்ம பயன்படுத்துறது அதாவது Facebook அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறது அப்படினா கட்டாயமா நமக்கு காப்பிரைட் அப்படிங்கிறது வரும். சோ அப்படி வந்து பயன்படுத்த கூடாது. அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னுமே நிறைய மியூசிக் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த லைசென்ஸ் டைப் அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம இதுல தெரியக்கூடியது எல்லாமே மேக்ஸिमम வந்து நமக்கு ஆட்ரிபியூஷன் வந்து நாட் ரிக்வயர்ட் அப்படிங்கற மியூசிக் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு வகை வந்து இருக்கும். ஒன்னு வந்து என்னன்னா அவங்க கொடுத்திருக்க கூடிய மியூசிக் வந்து நம்ம அப்படியே YouTube வீடியோக்கு எடுத்து போட்டுக்கலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மியூசிக் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கிரெடிட் கொடுக்க சொல்லிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட மியூசிக் வந்து நம்ம கட்டாயமா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கிரெடிட் கொடுக்கணும். இல்ல அப்படினா நமக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்து வரும். அதுதான் அவங்க வந்து மீன் பண்றாங்க. சோ இப்போ என்ன அப்படிங்கறது நம்ம எல்லாமே யூஸ் பண்றது எப்படின்னு விளக்கமா வந்து பாப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மியூசிக் இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும், ஸ்டார் எல்லாமே இருக்கும். இதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆர் ஃபில்டர் அப்படினு கொடுத்திருக்காங்கல இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது நம்ம கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதுக்கு கீழ வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம டைட்டில் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு மியூசிக்கோட டைட்டில் உங்களுக்கு தெரியும்னா அந்த டைட்டில் மட்டும் நீங்க வந்து போட்டு செலக்ட் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ராக் டைட்டில் அப்படினு கொடுத்திருக்காங்கல இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூ அப்படினு சொல்லிட்டு வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் தெரியும்னா அத போட்டுக்கிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த டைட்டில் இருக்க கூடிய மியூசிக் மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்க வந்து ஈஸியா வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் அப்படி கொடுத்திருக்காங்க. இது நம்ம கிளிக் பண்ணோம்னா இதுலயுமே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழ கொடுத்திருக்காங்க. இதுல என்ன மாதிரிப்பட்ட மியூசிக் வேணுமோ அத வந்து அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்க அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த மியூசிக் மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சோ அப்படி நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூட் அப்படினு கொடுத்திருப்பாங்க. இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இதுலயுமே உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். ஆங்கிரி, பிரைட், காம், டார்க் இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி மியூசிக் வேணுமோ நீங்க அத வந்து கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு அந்த மியூசிக் மட்டும் ஷோ ஆகும். நீங்க அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா ஆர்டிஸ்ட் நேம் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஆர்டிஸ்டோட நேம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா அந்த நேமை வந்து கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து சோ அவங்களோட மியூசிக் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா மெயினா நமக்கு பிடிச்சது மாதிரி எடுக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டியூரேஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த டியூரேஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து அந்த டைமிங் தான். அதாவது உங்களோட வீடியோக்கு நீங்க வந்து 1 மினிட் மியூசிக் போதும்னா நீங்க 1 மினிட்டுக்கு அந்த மாதிரி மியூசிக் வந்து எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு மேல வேணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ அது என்ன மாதிரி வேணுமோ அத கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து நீங்க அந்த மாதிரி மியூசிக் வந்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசியா கொடுத்திருக்க கூடிய இந்த ரெண்டு விஷயங்கள் தான். அதாவது
ஆட்ரிபியூஷன் நாட் ரெக்வயர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூஷன் வந்து ரெக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ரிபியூஷன் நாட் ரெக்வயர்ட் அப்படிங்கிற மியூசிக் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கிரெடிட் எதுவுமே கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. டைரெக்டாக அந்த மியூசிக்கை அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து இந்த ஆட்ரிபியூஷன் ரெக்வயர்ட் அப்படிங்கிற மியூசிக் வந்து செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கிரெடிட்டாக வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு காப்பிரைட் வந்து கட்டாயமாக வந்து வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்ரிபியூஷன் நாட் ரெக்வயர்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம். அது நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய மியூசிக் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இந்த லைசன்ஸ் டைப் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். அதாவது யூடியூப் ஆடியோ லைப்ரரி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, யூ ஆர் ஃப்ரீ டு யூஸ் தீஸ் ஆடியோ ட்ராக் இன் எனி ஆஃப் யுவர் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்க்ளூடிங் வீடியோஸ் தட் யூ மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நோ ஆட்ரிபியூஷன் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஆட்ரிபியூஷன் இதுக்கு தேவை கிடையாது. அதுதான் அவங்க வந்து முக்கியமாக வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஃப்ரீயாகவே நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். அதுதான் முக்கியமான விஷயம் இதில். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம ஆட்ரிபியூஷன் ரெக்வயர்ட் மியூசிக் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ரெக்வயர்ட் எப்படி இருக்குல்ல அதை கொடுத்துப்போம். கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லைசன்ஸ் டைப் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு சிசி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமாக சொல்லியிருப்பாங்க இது வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ் ஆட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு யூ ஆர் ஃப்ரீ டு யூஸ் திஸ் ஆடியோ ட்ராக் இன் எனி ஆஃப் யுவர் வீடியோஸ் இன்க்ளூடிங் வீடியோஸ் தட் யூ மானிட்டைஸ். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹவவர் யூ மஸ்ட் இன்க்ளூட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இன் யுவர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மியூசிக் நீங்கள் கொடுக்குறதா இருந்துன்னா அவங்க இந்த கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸில் நிறைய லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கிரெடிட்டாக உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்து வரும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மியூசிக் நீங்கள் எடுத்தீங்கன்னா கட்டாயமாக அவங்களுக்கு வந்து கிரெடிட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆட்ரிபியூஷன் இல்லாத ஒரு மியூசிக் வந்து நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நம்ம அதுக்காக வந்து ஆட்ரிபியூஷன் நாட் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ மியூசிக் தான். இதில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணி பார்க்கணும் நமக்கு என்ன மாதிரி மியூசிக் வேணும் அப்படிங்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபில்டர் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ என்ன மாதிரி மூடில் வேணும் என்ன மாதிரி டியூரேஷனில் வேணும் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மியூசிக் வந்து ப்ளே ஆக வந்துடும். ஸோ நான் பாஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மியூசிக்கை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கே வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டவுன்லோடு வந்து கிளிக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு அது உங்களோட மொபைலில் உங்களுக்கு அப்படியே வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் வந்து லேப்டாப்பில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் உங்களோட வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் கொடுத்தோம்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியும் இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோ மார்க்கில் வந்து டவுன்லோட் வந்து ஆகிட்டே இருக்கும். டவுன்லோட் ஆகி முடிஞ்சோன்னா நமக்கு அதில் வந்து டிக் மார்க் அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மியூசிக் வந்து நம்ம வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மியூசிக் எடுக்கிறதுனா எடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் உங்களுக்கு என்ன மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதையும் உங்களோட வீடியோக்களை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.